நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் முழுமையாக வெற்றி பெற குறிவைத்து காய் நகர்த்தும் திமுக அங்கு சாதிக்குமா சறுக்குமா என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாடு முழுவதும் தேர்தல் திருவிழா தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டிலும் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுக கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீட்டையும் உறுதி செய்துள்ள நிலையில் அதிமுக பாஜக கட்சிகள் தொகுதி ஒதுக்கீட்டில் இறுதி கட்டத்தில் உள்ளன. தேர்தல் போரில் கொங்கு மண்டலத்தில் கணிசமான இடங்களை கைப்பற்றும் கட்சிகளால் அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது வரலாறு. கடந்த சட்டசபை தேர்தலில் வென்று ஆட்சியை பிடித்த திமுகவால் கோவை மாவட்டத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 9 தொகுதிகளில் அதிமுகவும் ஒரு தொகுதியில் பாஜகவும் வெற்றி பெற்றன. இப்படி கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என கூறப்படும் நிலையில் அதனை தன்வசமாக்க திமுக முழு முயற்சி எடுத்து வருகிறது. கடந்த மக்களவை தேர்தலில் கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை திமுகவை நேரடியாக களமிறங்க முடிவு செய்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கோவைக்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என முனைப்பில் உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 13ஆம் தேதி பொள்ளாச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் மொத்தம் 1273 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை தொடங்கியும் வைத்தார். இப்படி சிறப்பு கவனம் செலுத்தி மக்களை கவர திட்டம் போட்டுள்ள திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சேலம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் ஜனவரி 21ஆம் தேதி இளைஞரணி மாநில மாநாட்டையும் நடத்தி முடித்தது. மேலும் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு பெற்றவராக கூறப்படும் செந்தில் பாலாஜி தற்போது சிறையில் உள்ளார். செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்த போதும் சரி, திமுகவில் இருக்கும் போதும் சரி, கொங்கு மண்டலத்தில் அந்தந்த கட்சிகளின் வெற்றிக்கு வித்திட்டவராக கருதப்படுகிறார். தற்போது அவர் சிறையில் இருந்து கொண்டே திமுகவின் வெற்றிக்கு வியூகம் வகுத்து வருவதாகவும் கொங்கு மண்டல திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தால் திமுகவின் கொங்கு மண்டல தேர்தல் பணிகளுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கும் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதிமுகவும் தனது கோட்டையான கொங்கு மண்டலத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என களத்தில் தீவிரமாக பணியாற்றி வருகிறது. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் கொங்கு மண்டலத்தை தக்க வைக்க களப்பணியாற்றி வருகின்றனர். மக்களுடன் எப்போதுமே நெருங்கிய தொடர்பில் உள்ள எஸ்.பி. வேலுமணியை அதே வலிமையுடன் எதிர்க்க தற்போது வரை திமுகவில் சரியான நபர் இல்லை என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதேவேளையில் நாடு முழுவதும் 400 தொகுதிகளை வெற்றி இலக்காக கொண்டு தேர்தல் களத்தில் குதித்துள்ள பாஜகவுக்கு தென் மாநிலங்களில் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜகவின் செல்வாக்கை நிலைநாட்ட முயற்சி எடுத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற நினைக்கிறார். அதை மனதில் நிறுத்தியே தனது சுற்றுப்பயணங்களை கொங்கு மண்டலத்தை மையப்புள்ளியாக வைத்து மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே கடந்த மாதம் பல்லடம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மோடி இன்று கோவை பேரணியில் பங்கேற்ற நிலையில் நாளை சேலம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இப்படி திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கட்சிகளும் கொங்கு மண்டலத்தை குறிவைத்துள்ள நிலையில் வெற்றி கணியை எந்த கட்சி பறிக்கும், எந்த கட்சிக்கு எட்டாக்கணியாக இருக்கும் என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும்.